வணக்கம். புராண கதைகளில் வருகிற பெயர்களை பார்க்குறப்ப அதனுடைய பின்னணி காரணம் இதுகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நமக்கு பல ஆச்சரியங்கள் காத்திருக்குது. எப்படி யாராவது பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் வல்லுனர் அப்படின்னா அது பெரிய ஜாம்பவான்யா, அந்த விஷயத்தில் அவனை யாரும் மிஞ்ச முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறோம். ஜாம்பவான் அப்படின்னு வலிமையும் பெருமையும் மிக்க அந்த சொல்ல அடிக்கடி பயன்படுத்துகிறோம், இப்போவும் கூட பயன்படுத்துகிறோம். இந்த ஜாம்பவான்கிற இந்த பேருக்குரியவர் யார் என்றால் புராண கதைக்கு நம்ம போகணும். நமக்கு அறிமுகம் எதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராமாயணத்தில் தான். ராமன் யாரோடெல்லாம் கூட்டு வச்சான் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசகுமாரனாக இருந்த போதும் ஜடாயு என்கின்ற பறவையோடும் நட்பு கொண்டிருந்தான், தன்னுடைய பெரிய தந்தையாக கருதினான். அதே போல குகனையும் தம்பியாகவே ஏற்றுக்கொண்டான், நின்னோடும் ஐவரானோம் என்றான். சுக்ரீவனையும் அனுமனையும் குரங்கினத்தைச் சேர்ந்தவர்களையும் தன்னுடைய தோழமையாக கொண்டான். ஜாம்பவன் என்று சொல்லக்கூடிய அந்த கரடியையும் அந்த கூட்டத்தில் இருந்த கரடியையும் தன்னுடைய தோழனாக ஏற்றுக்கொண்டான். அரக்கர் குலத்தைச் சேர்ந்த விபீஷணையும் ஏற்றுக்கொண்டான். பறவையை, குரங்கை, கரடியை, அரக்கர்களை, அரக்கரில் ஒருவனாகிய விபீஷணனை என்று அத்தனை பேரோடும் கூட்டணி வைத்த முதல் மனிதன் ராமன் தான். சரி, இந்த கூட்டணியில் ஒருத்தர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாம்பவான். இந்த ஜாம்பவான் யார்? வல்லமை மிகுந்தவர் மட்டுமில்லை, யுகம் யுகமாக இருந்தவர், சிரஞ்சீவி. நினைவில் வச்சுக்கோங்க, சிரஞ்சீவின்னா காலங்காலமாக இருப்பார்கள். அதாவது அஸ்வத்தாமன் சிரஞ்சீவி, அதுபோல் மார்க்கண்டேயன் சிரஞ்சீவி, இவரும் சிரஞ்சீவி. இவர் யாரிடம் தோன்றினார் என்று பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும். மகாவிஷ்ணுவனுடைய கொப்புளில் பிறந்தவர் பிரம்மா. அதே மகாவிஷ்ணு தியானம் செய்வதற்கு அமரும்போது சற்றே வாய் திறந்து கொட்டாவி விட அதிலிருந்து தோன்றியவர் தான் ஜாம்பவன். அதன்படி பார்க்கையில் விஷ்ணுவனுடைய மகன்தான் ஜாம்பவன். இவர் வல்லமையும் பெருமையும் உடையவர். ராமாயணத்திலே இவர் சொல்லப்படுகின்ற போது எப்படி பெருமைப்படுத்தப்படுகிறார் என்றால், அனுமனின் பலத்தை அவனுக்கு உணர்த்துகின்ற காட்சியிலே நாம் அவருடைய பெருமையை காணுகிறோம். அதுவரை அவர் யாரிடத்திலும் எதுவும் சொன்னதில்லை. சீதையை கொண்டு வர வேண்டுமென்றால் இந்த கடலை என்னால் தாண்ட முடியும், ஆனால் எனக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், திருமால் வாமன அவதாரம் எடுத்து பிறகு சுரூபம் எடுத்து உலகை இழந்தபோது அந்த செய்தியை அறிவிப்பதற்காக பறையடித்து கொண்டு நான் ஓடினேன். அப்போது அவர் கால் மீது பட்டு விழுந்து விட்டேன். அப்போது சற்று பலமிருந்தேன். திருப்பார்கடல் கிடைக்கிற போது நான் அதை கண்ணால் பார்த்திருக்கிறேன். எனவே எனக்கு வலிமை உண்டு, ஆனால் சற்று தளர்ந்திருக்கிறேன். நீ உன் வலிமையை உணராமல் இருக்கிறாய். அண்ணமனே, நீ உன்னுடைய வலிமையால் ஜெயிக்க வேண்டும் என்று அவனை உற்சாகப்படுத்துகிற பாத்திரமாக வருகிறார். அத்தோடு மட்டுமில்லை, இந்திரஜித்தினாலும் ராவணனாலும் தாக்கப்படுகிற போது இலக்குவன் மயங்கி விழுந்தபோது அவனுடைய காயத்தை போக்க, அவனை மீட்டெடுக்க மருந்தை கொண்டு வருவதற்காக அனுமனை அனுப்புகின்ற பாத்திரமாகவும் காட்டப்படுகிறார். இதற்கு மேலும் இராமாயண கதைகளிலே இருக்கின்ற இவர் பின்னர் பாரத கதையிலும் வருகிறார். பாரத கதையில் வருகிற போது அந்த யுகம் முடிந்து அடுத்த யுகம் தொடங்குகிறது. ஒரு குகையிலே வாழ்ந்து வருகிறார். அங்கே ஒரு சிங்கத்தோடு போரிட்டு ஒரு வைரத்தை வைத்திருக்கிறார். அப்போது கண்ணபெருமான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று இவரோடு வந்து சண்டையிடுகிறார். ஜாம்பவன் கிருஷ்ணர் யாரென்று தெரியாமல் அவரோடு 27 நாட்கள் சண்டையிடுகிறார். பின்னர் தான் யார் என்பதையும் கிருஷ்ணர் யார் என்பதையும் உணர்ந்து கொண்டு கிருஷ்ணரே ராமாவதாரம் என்பதை அறிந்து அடிபணிந்ததோடு தன்னுடைய மகளாகிய ஜாம்பவியையும் அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார். இவ்வாறாக அவருடைய வரலாறு சொல்லப்படுகிறது. பல அவதாரங்களை திருமால் எடுத்த போதும் அந்த அவதாரங்களிலெல்லாம் உடன் நின்ற ஓர் பெரிய வல்லமை வாய்ந்தவர், பலசாலி, அறிவாளி, பொறுமையுடையவர், நிதானமாக யோசிப்பவர் என்று பல்வேறு குணங்களை கொண்டவர்தான் நமக்கு ஜாம்பவனாக காட்டப்படுகிறார். அவருக்கு ஏன் அந்த பேர் வந்தது என்றால், விஷ்ணுவின் மகன் என்பதனால் ஒன்று, ஜம்பூ தீவாகிய நாவலந்தீவிலே பிறந்ததால் அவருக்கு ஜாம்பவன் என்கின்ற பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. எவ்வாறு இருப்பினும் அவர் தன்னை பற்றி வெளிப்படுத்துகின்ற இடத்தில் தான் அவருடைய வயதே நமக்கு தோன்றுகிறது. என்றால் யுகம் யுகமாக இருந்து வருகின்ற ஒருவர்தான்
ஜாம்பவன். அந்த ஜாம்பவன் தான் இராமாயணத்திலே அனுமனுக்கு பலத்தை உணர்த்துகின்றார். இப்படியான அரிய செய்திகளை நாம் புராணங்களிலே பார்க்கிறோம். இப்படியெல்லாம் இருக்க முடியுமா, வாழ முடியுமா என்பதையெல்லாம் இன்றைக்கு நாம் யோசிக்கிறோம். அறிவியல் சில நேரங்களிலே ஒரு ஆச்சரியத்தை நமக்கு காட்டுகிறது. அதுபோல் புராண கதைகளிலும் இந்த ஆச்சரியங்களை நாம் பார்க்கலாம். இதை போன்ற பாத்திரங்கள் இராமாயணத்திலும் பாரதத்திலும் காணப்படுகின்றன. தொடர்ந்து அந்த பாத்திரங்களையும் நாம் பார்ப்போம். இப்போதைக்கு ஜாம்பவனை தெரிந்து கொள்வோம். இன்றைக்கும் ஜாம்பவன் இருக்கிறாரா? இருக்கத்தான் செய்கிறார். எப்படி தெரியுமா? கார்ட்டூன் வடிவத்திலே குழந்தைகள் பார்க்கக்கூடிய மாஷா அண்ட் த பியர் என்கின்ற பகுதியிலே ஒரு கரடியும் ஒரு குழந்தையும் பார்க்கிறோம். அந்த கரடியை பார்க்கிற போது நமது ஊர் ஜாம்பவான் தான் மீண்டும் நினைவுக்கு வருகிறார். ஜாம்பவான் சிரஞ்சீவி தான் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள். அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.